வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அனைத்து சாலை பணிகளும் வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கொழும்புவில் தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், சரக்கு சேவை வரி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாட்டு மக்களின் வருவாய் மற்றும் சேமிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக இக்கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் 2250க்கும் மேற்பட்டோர் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து ராஜஸ்தானில் 1,22,100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதனிடையே புதுதில்லியில் உலக உணவு கண்காட்சியை பிரதமர் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் அரசின் வலுவான நிலைப்பாடுகளால் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மேம்படுத்தப்பட்டது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் ராணுவம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை தற்சார்பு பாதையில் மோடி அரசு உறுதியுடன் முன்னெடுத்துச் செல்கிறது. இதன் காரணமாக தளவாட இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக வளர்ச்சி கண்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து 23,622 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்தியா தற்போது அமெரிக்கா, பிரான்ஸ், அர்மேனியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பெரிய அளவிலான ராணுவ ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. ரோந்து கப்பல்கள், ஹெலிகாப்டர், ரேடார், குண்டு துளைக்காத ஆடைகள், அதிநவீன நீர்மூழ்கி தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை இவற்றில் அடங்கும். ஜம்மு காஷ்மீரின் கத்ராவில் கடந்த ஜூன் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தளவாடம் சார்ந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில், உலகளாவிய பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் இந்தியாவும் இடம்பெறுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் के युवाओं से कहूंगा, आपके आइडिया, आपकी स्किल भारत की सुरक्षा को, भारत की अर्थव्यवस्था को नई ऊंचाई देंगे. पिछले 10 वर्षों में भारत एक बड़ा डिफेंस एक्सपोर्टर बना है. अब हमारा लक्ष्य है दुनिया के टॉप डिफेंस एक्सपोर्टर्स में भारत का नाम भी शामिल हो. 2016ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பாதுகாப்பு கொள்முதல் 2020ஆம் ஆண்டு சுயசார்பு பாதையில் ஆக்கப்பூர்வமான மாற்றம் கண்டுள்ளது. பாதுகாப்பு வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்க துணைத் தலைவர் திரு சந்திரசேகர் தெரிவிக்கிறார். இந்தியா 2029ல 9,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிடுச்சுன்னா, ஒரு சிறந்த பாலிசி, பிரைவேடைசேஷன், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் டிஃபென்ஸ்ல வந்திருக்கு. பிரைவேட் செக்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 15,233 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு. ஆகாஷ், பிரம்மோஸ், ஆர்டிலரிஸ் இந்த மாதிரி தளவாடங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கு. இந்த ஆக்கப்பூர்வமான மாற்றம் வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் நம் நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் உறுதியான முடிவை பறைசாற்றுகிறது. இந்தியாவில் தயாரிக்கும் திட்டம் 11 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா இன்று செமிகண்டக்டர், மருந்துகள், பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவற்றில் உலகளாவிய ஏற்றுமதி நாடாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் மற்றும் ஆயுதப்படைகளின் பங்கு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ தலைமையகத்தில் சிறப்பு தூய்மை இயக்கத்தின் கீழ் இன்று நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அமைச்சர், நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தூய்மையை கடைபிடிக்க வலியுறுத்தினார். இதனிடையே ரயிலில் இருந்து செலுத்தக்கூடிய நடுத்தர தொலைவு அக்னி பிரேம் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளதற்கு அமைச்சர் விஞ்ஞானிகளை பாராட்டினார்.
சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிதாக்கியுள்ளது. புதிய வரி கட்டமைப்பின் கீழ் 2 அடுக்கு வரிமுறை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான சரக்கு சேவை வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பால் மகிழ்ச்சி அடைவதாக திருப்பூர் சாயப்பட்டறை சங்க தலைவர் திரு காந்திராஜன் தெரிவிக்கிறார். சமீபத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 2 அடுக்கு முறையை செயல்படுத்தியது அனைவருக்கும் மிகவும் பயனளிக்கும் விஷயமாகும். எங்களது பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் சாயக்கழிவுநீர் சேவைக்கு 12% வரி விதிப்பை தற்பொழுது 5% மாற்றியதன் வாயிலாக சாய ஆலை உறுப்பினர் பயனடைந்துள்ளனர். இதற்கு எங்களுடைய சாய ஆலை சங்கத்தின் சார்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் 2,57,000 மாணாக்கர் பயன்பெறுவர். இதனிடையே தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாக் வளைகுடாவில் நாட்டின் முதலாவது கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்தமைக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்ட செய்தியில் தேசத்தின் நலனே லட்சியம் என வாழ்ந்த அன்னாரது தியாகங்களை போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் இன்று தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர்.என். ரவி மாணாக்கருக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். சென்னையில் நாளை மறுநாள் தொடங்கும் வேளாண் வணிக திருவிழாவில் உழவர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்க மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை மதுரவாயல் பகுதியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 31,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி பெரியகடை வீதியில் நவீனப்படுத்தப்பட்ட கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார். சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை இன்று துவங்கியது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து சாலை பணிகளையும் முடிக்க தமிழக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரம் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சரக்கு சேவை வரி சீரமைப்பின் மூலம் நாட்டு மக்கள் அனைவரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் பணிகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலையில் இந்தியன் வங்கி சார்பில் தூய்மையே சேவை இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை திருமங்கலத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 2 நாள் விழிப்புணர்வு முகாம் இன்று துவங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஊனுண்ணிகள் கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி இன்று வழங்கப்பட்டது. கொழும்புவில் தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதியில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறும். துபாயில் ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றில் பங்களாதேஷ் இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோத உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார்.
வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அனைத்து சாலை பணிகளும் வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கொழும்புவில் தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.